Hello guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட் ரெடி வித் மீ பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஹீரோயின் பேர் ஜெயபிரதா. அந்த கெட்டப்பில் தான் நான் ரெடி ஆகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வாங்க வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த saree அண்ட் இதோடைய ப்ளவுஸ் இந்த ரெண்டும் நான் வந்து வேர் பண்ணிட்டு வரேன். ஸோ saree வேர் பண்ணியாச்சு. நமக்கு சூட் ஆகுமா? சரி, ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கின் கேர் முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஐப்ரோ ஷேப் பண்ணியாச்சு. இந்த மூவியில் ஹீரோயின் வந்து சைடு இந்த மாதிரி வராமல் வச்சுக்கல. ஸோ வெறும் ஐஸ் கிட்ட மட்டும்தான் ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம கை வச்சே வந்து இந்த ஸ்மோக் ஃபினிஷ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போது இன்னொரு வாட்டி வந்து நல்லா லைன் பண்ண போகிறேன். ஸோ ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் வந்து பர்ஃபெக்டாக கிளியராக வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐக்கு வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி ஃபினிஷ் கொடுத்து ஐலாஷஸ்க்கு வந்து மஸ்கரா அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, கிளாசி ஃபினிஷில் மரூன் கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைன் கொடுத்துடலாம். அண்ட் லிப்ஸ்டிக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதுக்கு கிளாசி ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற லிப் கிளாஸ் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயர்ரிங்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மூவியில் இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க ஹீரோயின். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆன மாதிரி தெரியுது. லெட்ஸ் ட்ரை. ஓல்டு மாடல் இயர்ரிங்ஸ் வச்சா எனக்கு ஃபைனலி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மூவியில் ஹீரோயின் வந்து இந்த saree பார்டர் இருக்கிற கலர் வந்து பேங்கிள்ஸாக கலர்ஸ் போடுவாங்க. 2 கலர்ஸ் வந்து. ஸோ பிளாக் கலர் இது வந்து ஒயிட் அண்ட் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி இந்த கலர் தான் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிளாக் கலர் பேங்கிள்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஆயிடுச்சு பிளாக் கலரு. ஸோ ஃபைனலி அவுட்புட் எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபைனலி பேங்கிள்ஸ் என்னோடய ஃபேஸ்க்கே வந்து லுக்கு மாறிடும் பொட்டு. ஸோ அந்த ஹீரோயின் வந்து சின்ன பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் பெரிய பொட்டாக தான் வைப்பாங்க. ஓகே, வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேர் ஸ்டைல். ஹீரோயின் வந்து பெரிய ஜடையாக போடுவாங்க. பட் நமக்கு பெரிய ஹேர் இல்லை. ஸோ இப்போது அந்த மூவியில் வந்து ஹீரோயின் பெரிய முடி இருக்கும் இல்லையா? நமக்கு எப்படியோ பெரிய முடி இல்லை. ஸோ இருக்கிறதே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஜவர் முடி வச்சு பெரிய ஹேர், பெரிய ஜடை வார போகிறோம். கழுத்துக்குள்ள அவங்க ஒரு முத்து வச்சு செயின் வந்து போடுவாங்க. பட் அது என்கிட்ட நான் நிறையா தேடி இருக்கேன். பட் அது ஓல்டு மாடல்னால என்னமோ வந்து அது கிடைக்கவே இல்லை. பட் நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து செயின் போட்டுக்கிட்டு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல், இந்த ஸ்டிக்கர், இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மாவுடைய ஞாபகம் வருது.
எங்கள் அம்மா என் ஏஜில் இருக்கும்போது இப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இமேஜ் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குது? ஸோ பெரிய முடி இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் போட்டுக்கலாம். ஜெயபிரதா மாதிரி இருக்கா இந்த கெட்டப்பில்? ரொம்ப நாள் இருந்தே இந்த மாதிரி ரெடி ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு தான் இது முடிஞ்சிச்சு. இந்த லுக் எப்படி இருந்துச்சு? அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.